சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் தமிழும் ஈஸ்வரியும் ராஜாங்கத்தை வந்து ஒரு ரூமில் வச்சுருக்காங்க. போஸ் வந்து ஒவ்வொரு ரூமாக தேடி தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ரூமில் லைட் அடித்து பார்க்கும்போது அங்கே ராஜாங்கம் இருக்கார். அவங்க அம்மா கிட்ட சொல்லி கதவை திறக்க சொல்கிறாரு. இல்லை, நீ பெரியப்பாவை ஏதோ பண்ணிடுவேன், நான் திறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழும் அத்தை நீங்கள் திறந்து விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒன்றும் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கதவை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. முதல்ல ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கத்தி எடுத்து நான் அவனை கொலை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஈஸ்வரி வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. வேண்டாம், ஒன்றும் பண்ணாதான், உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் அவன் வந்து கேட்குற மாதிரி இல்லை. குத்தும்போது வந்து கரெக்டாக தமிழ் வந்து தடுத்துடுறாங்க. தமிழ் மேலே லெசப்பட்டுருது. அப்போ ஈஸ்வரி வந்து உனக்கு எவ்வளோ தைரியம்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு சேர் எடுத்து அடிச்சிடுறாங்க. மண்டையிலேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. பாத்ரூமில் வச்சு அடைச்சிட்டு இவங்க மறுபடியும் அதே ரூமில் போய் ராஜாங்கத்தை வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. அப்போ நடந்த எதையுமே யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கும்போது, அவன் இந்த ஊர் எல்லைக்கே வரக்கூடாது, அவன் வராமல் இருந்தால் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அவன் என் கண்ணில் பட்டானா நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து காலையில் அந்த பாத்ரூமுக்கு வராங்க. அப்போ அவருக்கும் மயக்கம் தெளிஞ்சிருது. நீ என்னடா பண்ண, நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், நீ கேட்டியா, பெரியப்பாவை கொல்ல பார்த்தியடா, கொண்டுட்டு நீ லேசுவாக போக முடியுமா, செய்து எப்பேற்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. இனிமேல் நீ ஊர் பக்கம் வரக்கூடாது, தமிழ் மூஞ்சில் மட்டும் நீ என்னைக்காவது மாட்டினா அவ்வளோதான், அவளே ஒன்று போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, போன்னு சொல்கிறேம்மா, நான் எங்கே போக அப்படின்னு கேட்ட உடனே கையில் இருக்க வளையலை கழட்டி கொடுத்துட்டு நீ எங்கேயோ போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.